இப்போது சென்னை முழுக்க கொண்டாட்டம் தான். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சென்னை புத்தக கண்காட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 22வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. ஸோ இதனோட நிறைவு விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியம் தேட்டரில் கொண்டாடினாங்க. இதில் சிறந்த தமிழ் திரைப்பட கலைஞருக்கான விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சிறந்த படமாக நம்ம அமரன் படத்துக்கும் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் சிறந்த நடிகராக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கிடச்சிருக்கு. சிறந்த நடிகை விருது நம்ம அமரன் படத்தில் நடித்த சாய் பல்லவி கிடச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடித்த நடிகர் அப்படிங்கிற பிரிவில் மெய்யழகன் படத்தில் நடித்த நம்ம அரவிந்த்சாமி கிடச்சிருக்குது. வேட்டையன் படத்தில் நடித்ததுக்காக சிறந்த துணை நடிகைக்கான விருது நம்ம துஷாரா விஜயனுக்கு கிடச்சிருக்குது. லப்பர் பந்து படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை நடிகர் தினேஷ் வென்றிருக்காரு. வாழை படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை நம்ம பொன்வேலு வாங்கியிருக்காரு. மற்ற விவரங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். சிறந்த சமூக படம் லப்பர் பந்து, சிறந்த விழிப்புணர்வு படம் நம்ம சசிகுமார் நடித்த நந்தன், சிறந்த படத்திற்கான நடுவர்கள் விருது ஜமா, சிறந்த படத்திற்கான நடுவர்கள் சிறப்பு விருது வாழை நம்ம மாரி செல்வராஜ், சிறந்த இயக்குனருக்கான நடுவர் விருது பா ரஞ்சித்தோட தங்கலான், அதாவது தங்கலான் படத்துக்காக பா ரஞ்சித் வாங்கியிருக்காரு சிறந்த இயக்குனருக்கான நடுவர் விருது. சிறந்த இயக்குனர் விருது ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்துக்காக. சிறந்த ஒளிப்பதிவாளர் அமரன் படத்துக்காக சாய் வாங்கியிருக்காரு. சிறந்த எடிட்டர் மகாராஜா படத்துக்காக ஃபிலோமின் ராஜ் வாங்கியிருக்காரு. சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது அதாவது ஆடியோ அது பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி படத்துக்காக 2 பேர் வாங்கியிருக்காங்க. சூரன் அழகிய கூத்தன் அப்படின்னு 2 பேர். சிறந்த கலை இயக்குனராக தங்கலான் படத்துக்காக மூர்த்தி அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளர் நம்ம ஜிவி பிரகாஷ் கிடச்சிருக்கு அமரன் படத்துக்கு மியூசிக் பண்ணதால். சிறந்த மக்கள் விரும்பும் நடிகை அப்படின்னு அண்ணாபென் வாங்கியிருக்காங்க, மலையாள ஆக்ட்ரஸ் கொட்டுக்காளியில் நடிச்சிருக்காங்க. சிறந்த இளம் கலைஞருக்கான அமிதாப் பச்சன் விருது யாருக்குன்னா நம்ம அருள்நிதிக்கு. ஸோ இதுதான் இந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை சொல்லுங்கள். பட் நம்ம விசாரிச்ச வரைக்கும் மாற்று கருத்து அப்படின்னா ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா லப்பர் பந்தில் ஹீரோவே தினேஷ் தான், டபுள் ஹீரோ சொல்லிட்டு நம்ம தினேஷ் ஹரிஷ் கலை 2 பேருமே தான். அது என்ன சிறந்த துணை நடிகர் கேட்டகரியில் தினேஷுக்கு விருது கொடுக்குறீங்க, இதில் கூட உங்களோட காழ்ப்புணர்ச்சி தேவையா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இது எதாச்சும் நடந்ததா இல்லை வேணுமே பண்ணாங்களா இல்லை தவறான புரிதலா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். உங்களுக்கு என்ன இதன் மூலம் தெரியுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.